Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 958 பார்ட் 1. ஓபன் பண்ணா அந்த புத்தம் புது பிராண்ட் நியூ மெரைன் ஹெட் குவார்டர்ஸ் காட்டுறாங்க. அங்க இருக்கிற அட்மிரல்ஸ் எல்லாம் ஏதோ ஒரு மீட்டிங்க்கு போறானுங்க போல படையெடுத்து போவானுங்க. அப்ப அகைனோ இஷோக்கு கால் பண்ணி என்னப்பா ரொம்ப ஹாப்பியா இருக்க போலாமா, வார்லாட்ஸுங்க எல்லாத்தையுமே காலி பண்ணுங்கிறதா அவனோட நீண்ட நாள் ஆசை. அதுவே இப்ப நிறைவேறிடுச்சு இல்ல. ஆனா இந்த விஷயம் அகைனுக்கு சுத்தமா புரியல. பட் அதுக்காண்டி இவனால எல்லாம் இனி எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா லீடர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து எடுத்த டெசிஷன் இது. ஏன் எல்லாம் இப்படி இருக்காங்கன்னு அவங்கள புடிச்சு திட்டிட்டு இருப்பான். எப்படி இருந்தாலும் இவங்களுக்கு பைரட்ஸோட ஹெல்ப்பும் தேவை. இஷோ எல்லாம் வெறியோட சொல்லுவான், அவனும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு. உனக்கெல்லாம் அவனுங்கள ஒருத்தனா இருந்தாதான் அவனுங்களை பத்தி தெரியும். ரொம்ப ரொம்ப மோசமானவனுங்க. அவனுகிட்ட வீக்கான இன்னசென்ட் பீப்புள்ஸ் தான் சிக்கி சின்னாபின்னா மாறாங்க. அதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுதுன்னு இவங்க பேசிட்டு இருக்கும் போதே இஷோவோட கப்பல்ல இருக்க ஆளுங்க எல்லாம் கண்டமேனி எதையோ போட்டு சுட்டுட்டு இருப்பாங்க. இந்த ஜந்துவை தான் சுடுறானுங்களான்னு தெரியல, ஆனா சுட்டுட்டு இருக்கானுங்க. இப்போதைக்கு இஷோக்கு அந்த 7 வார்லாட்ஸை காலி பண்ணும். இந்த உலகம் அவனுக்கு இருக்கிறதுனால தான் பேலன்ஸ்டா இருக்குது. அவங்கள கைவிட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கொலை எல்லாம் பயங்கரமா நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வார்லாடுகள்ல சும்மா இருக்க மாட்டானுங்க. நான் இஷோ இந்த இடத்த பேலன்ஸ் பண்றதுக்கு எஸ்எஸ்ஜியை தான் நம்பிட்டு இருக்கான். அதான் நேவி ஸ்பெஷல் சயின்ஸ் குரூப். எப்படியும் இந்த பஞ்சாயத்தால இந்த உலகத்தோட பவரே டிராஸ்டிக்கலா சேஞ்ச் ஆக போகுது. அது எல்லாத்தையும் அவங்க பாத்துக்குவாங்கன்னு சொல்லுவான். பட் அகைனுக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை. ஏன்னா எந்த லெவல்ல பிரச்சனை மாற போகுதுன்னு தெரியலையே. இப்ப இவங்களுக்கு வந்த இன்ஃபர்மேஷன் படி லேண்ட் ஆஃப் ஆனோல கைடோவும் பிக்மாமும் காதை கடிச்சுக்கிட்டு மண்டையை உடச்சுக்கிட்டு சண்டையை போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா திடீர்னு பார்த்தா டீம் அப் பண்ணிட்டாங்களாமா. இதை கேட்டவனே இஷோக்கு தூக்கி வாரி போடும் அப்படின்னு ராக்ஸ் மறுபடியும் வர போறாங்களான்னு அகைனு கேட்டுட்டு இல்ல என்னங்கிற சும்மா தேவையில்லாத சப்ப கதையெல்லாம் பேசிட்டு இருக்காதம்மா. ஏன்னா அவனுக்கு நம்பிக்கை இல்ல. பட் ஈஷோ அதெல்லாம் உண்மையாம்பா. புதுசா ஏதோ ஒரு கதையை உள்ள கொண்டு வர போறானுங்க போலயே. சரி கூட்டம் கூட்டமா கிளம்பி போனானுங்களே, அவனுங்களை உட்கார வச்சு ஒவ்வொரு நியூஸா சொல்லுவானுங்க. முதல்ல பிக்மாமும் கைடாவும் ஒன்னா சேர்ந்த கேட்டுட்டு ஷாக் ஆயிடுவானுங்க. ஷாக்கு அப்படி சேர்ந்தவங்களால இதுவரைக்கும் எந்த ஒரு பஞ்சாயத்தும் வந்த மாதிரி தெரியல. அண்ட் அது மட்டும் இல்லாம எதுக்காக டீல் போட்டாங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனா அவங்க ரெண்டு பேர்த்தையும் கனெக்ட் பண்ற ஒரே விஷயம் லெஜெண்டரி ராக்ஸ் பைரட்ஸ். ஆனா அவங்கள பத்தியும் அந்த அளவுக்கு பெரிய இன்ஃபர்மேஷன் இவங்க கிட்ட இல்லையாமா. ஆமா இந்த வேர்ல்டு கவர்மெண்ட் 800 வருஷமா இருக்கானுங்க. அப்போமா இவனுக்கு தெரியல. ஏன் அதுக்கு முன்னாடி இருந்த பைரட்ஸ் அவங்க. சரி என்னமோ ஒண்ணு, சென்கோக்கும் அங்கதான் இருப்பாரு. அவருக்கு ஒரே குழப்பம். கைடோவுக்கும் பிக்மாமுக்கும் என்னைக்குமே செட் ஆனதே இல்ல. நேர்ல பார்த்தாங்கன்னா செமத்தியா சிறுபடி கொடுத்துக்குவாங்க. அப்படி ஒரு குரூப். ஆனா இப்படி ராவுகாலமும் யமகண்டமும் ஒண்ணு சேர்ந்ததான் பெரிய ஆச்சரியமா இருக்குது. சரி ராக் பைரட்ஸ பத்தி ஏதாச்சும் தெரியுமான்னு கேட்டா கண்ணுலா அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு வயசுன்னு வரல. நீங்க எல்லாம் பொடி பசங்க பாரு. இவங்களையே பொடி பசங்கன்னா அப்ப பொடி பசங்களை என்னன்னு சொல்லுவாரு, மிளகா தூளும் பாரோ. சரி பொடி பசங்க அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணிட்டு கதையை சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. அப்புறம் எதுக்கு இந்த வெட்டி பேச்சு. ராக் பைரட்ஸோட கேங்க பாத்தீங்கன்னா அவங்க ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு யூனிக்கான கேரக்டர்ஸா இருப்பாங்க. எல்லாருமே அப்படித்தாயா இருப்பாங்க. பில்டப் பண்றதுக்கு ஒரு அளவு வேண்டாமா? அது எங்களுக்கு தெரியும், நீ மூடிட்டு கதையை சொல்லு. ஓகே, அவனுக்கு எல்லாருமே ஒன்னா சேர்ந்தது பணம் சம்பாதிக்கணுங்கிற அந்த ஒரே ஒரு ஐடியாக்காக புள்ளீடுங்கிற ஒரு ஐலாண்ட்ல வந்து ஒண்ணு சேர்ந்தாங்க. அதுவும் பல வருஷங்களுக்கு முன்னாடி. இப்ப இந்த ஐலாண்டு யாரோடதுன்னு தெரியுமா? தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. அங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பயங்கர வைலண்ட். அவனுக்கு ஷிப்லயே போட்டி போட்டு சண்டை போட்டு சாமான்களை தவிர எவனுமே பின்வாங்க மாட்டானுங்க. அப்படி ஒரு டேஞ்சரஸ் டேமேஜான ஆளுங்க. அவங்களோட முதல் கேப்டன் தான் ராக். ஒயிட் பியர்டு அங்கதான் இருந்தான். அவன் பாத்தீங்கன்னா சின்ன பையன். ஒயிட் பியர்டு சின்ன பையன்னா சின்ன பையன் தான். ஒல்லியா ஸ்லிம்மா எங்க இருக்காளே இவ தான் பிக்மாமு. நம்புற மாதிரி இருக்குதா? டெஃபினட்டா இல்ல. ஆக்சுவலா அவ சின்ன வயசுல இருந்தே எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டு நல்லா பெரிய சைஸுக்கு தான் இருப்பான். அதாவது இப்ப நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இருந்தா. அப்படி இருக்கும்போது டீனேஜ்ல மட்டும் எப்படி ஒல்லியா இருந்தா என்னவோ போங்க. அப்புறம் கைடோ அவனும் அந்த குரூப் தான். மொத்தத்துல அவங்க 4 பேரும் ஒரே குட்டையில ஊர்ன மாட்டாங்க. அதாவது ஒரே ஷிப்ல தான் பைரட்ஸா இருந்தாங்க. இந்த விஷயத்தையே யாராலையும் நம்ப முடியல. அதுக்கப்புறம் இந்த ராக் பைரட்ஸ் கூட இருந்த மத்தவங்க எல்லாருமே பயங்கரமா ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல ஷிக்கி த கோல்டன் லைனுங்கிறவன் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஆளு. இன்னும் இவங்க கூட சேர்ந்தவங்க ஏகப்பட்ட பேரு. சில்வர் ஆக்ஸ், கேப்டன் ஜானு, வாங்ஷி இப்படி எல்லாத்தோட பேரையும் கேட்க தூக்கி வாரி போடும். ஏன்னா இவங்க எல்லாருமே பெரிய பெரிய பைரட்ஸுங்க. எல்லாம் இவ்வளவு பெரிய ஆளுகளா இருக்காங்க. இவ்வளவு பெரிய பைரட் ஹிஸ்டரி எப்படி வெளியில தெரியாம போச்சு? இதுல மேட்டர் என்னன்னா அவங்களுக்குள்ளேயே ஒருத்தர் சுத்தமா பிடிக்காது. இப்ப மட்டும் என்ன கொஞ்சம் கொலாவிட்டா இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் சண்டை தான். அதுல அவங்களோட கேப்டனான ராக்குக்கு வந்து ஒரு ஆம்பிஷன் இருக்குது. அதாவது கிங் ஆஃப் த வேர்ல்டா மாறணும்னு. அதுக்காண்டி அவனுக்கு பண்ணாத பயங்கரவாதமே இல்ல. எந்த ஐலாண்டுக்கு போனாலும் கருணையே காட்ட மாட்டானுங்க. காலி பண்ணிட்டு வந்துகிட்டே இருப்பானுங்க. ஆனா கவர்மெண்ட் ஆளுகளை பார்த்தாங்கன்னா ஈன்னு இழிக்கிறது. கவர்மெண்ட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவனுக்கு பண்ண எல்லா விஷயத்தையுமே கவர் பண்ணாங்க. ஏன்னா அவங்க கிட்ட நல்லா ஜாலியா பேசிட்டு இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்த உடனே சரி ஓகே பைரட்ஸுங்க தானே இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லி கவர் பண்ணானுங்க. ஆனா ஒரு நாள் தெரிஞ்சு போச்சு இவனுக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஆளுங்கன்னு. அதுக்கப்புறம் தான் 38 வருஷத்துக்கு முன்னாடி
ஒரு பெரிய சம்பவம் ஒண்ணு நடந்துச்சு. எங்கன்னா காட் வேலிங்கிற ஒரு இடத்துல. அதாவது அந்த ராக் பைரட்ஸை யாரோ சம்பவம் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா முதல்ல அவனுங்க தான் மெரைனாலையில போட்டு சம்பவம் பண்ணானுங்க. ஆனா அதுக்கப்புறம் ஒருத்தன் வந்து போட்டு குத்து குத்தி மொத்தமா ராக் பைரட்ஸை காலி பண்ணிட்டான். யாருமே ஸ்டாப் பண்ண முடியாத அந்த ஈவில நேவி ஹெட் குவார்ட்டர்ஸோட வைஸ் அட்மிரலான கார்ப் அட்டி திரிக்க விட்டு ஸ்டாப் பண்ணாரு. மனுஷனோட பேரு உலகம் பூரா பரவ ஆரம்பிச்சிருச்சு. அதனால்தான் நேவியோட ஹீரோன்னு அவரை சொல்லுவாங்க. கேட்டுட்டு இருந்தவங்க எல்லாம் ஆடி போயிருவானுங்க. கார்ப்புக்கு ஏகப்பட்ட ஹீரோ கதை இருக்குது போலயேன்னு அப்படின்னு அவன் ஏதோ கதையை கேள்விப்பட்டிருக்கான் போல. பட் இந்த மாதிரி ஒரு மாசான கதை இருக்குன்னு சொல்லி அவன் இப்பதான் கேள்விப்படுறான். மனுஷன் அப்பதான் ஃபிஷ்மேன் ஐலாண்ட்ல இருந்து நேரா கிளம்புறாப்ல. போறப்போ அந்த கைடோவும் பிக்மாமும் ஒன்னா சேர்ந்துட்டாங்கிற மேட்டரை கேள்விப்பட்டவனே செம்மையா கடுப்பாவாரு. ஏன்னா அவருக்கு அந்த இன்சிடென்ட்டை பத்தி பேசவே சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன்னா அவரு வாழ்க்கையில மறக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள்ல இதுவும் ஒண்ணு. இங்க சென்கோக்கு இன்னும் கதையை முடிக்கல. ஏன்னா இதுக்கப்புறம் தான் அங்க என்ன சம்பவம் நடந்துச்சுன்னு முக்கியமான ஒரு விஷயமே இருக்குதாமா. அது என்ன ஏதுன்னு எல்லாம் ஆர்வமா கேட்பாங்க. ஆனா நான் அதை அடுத்த எபிசோட்ல தான் நான் சொல்லுவேன். டாடா.